அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இன்று ஆவணி மாதத்துடைய சோமவார அமாவாசை. இந்த முக்கியமான நாளில் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு சில விஷயங்கள் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு நினைப்போம். அப்படி நமக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடக்கிறதுக்கான மிக அற்புதமான காரிய சித்தி நேரமும் மந்திரமும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைய நாள், இன்றைய இரவு பொழுதில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதி இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை நாளில் இந்த பிரபஞ்சத்தோட சக்திகளானது ரொம்ப அந்த அலை வீச்சுகள், கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு நாளில் நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டு அதுக்கு தீர்வே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான நேரம். இந்த நேரமானது நம்ம யாரோ சொன்னது கிடையாது, நம்முடைய சித்தர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காரிய சித்தி நேரம். அதுவும் இந்த காரிய சித்தி நேரத்தில் அமாவாசை திதியில் நம்ம உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்கிறப்ப நம்முடைய கஷ்டங்களானது உடனுக்குடனே நமக்கு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் சக்தி வாய்ந்த ஒரு நேரமும். இதை நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பவங்களால் மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அசைவம் சாப்பிட்றவங்க, வேறு தீட்டு காலத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லவே கூடாது. நம்முடைய குடும்பத்திலையாக இருக்கட்டும், வாழ்க்கையிலாக இருக்கட்டும், ஏதாவது தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த அற்புதமான 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இதற்கு நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, வாராகி தாயோட மந்திரம் தான். ஏன்னா இந்த மந்திரத்தையும் அந்த ஒரு நேரத்தில் நம்ம உச்சரித்து பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு நிறைய அதிசயங்கள் நடக்கும், நல்ல மாற்றங்கள் நடக்கும். ஏன் வாராகி அம்பாலே உங்களுடைய கனவுல நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் தோன்றி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு காரிய சித்தி நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, இன்று திங்கட்கிழமை ராத்திரி 10:11 மணி முதல் 11:02 மணி வரை. இந்த நேரமானது கொஞ்சம் தூங்கக்கூடிய நேரம் தான். இருந்தாலும் நம்ம பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் கண் விழித்திருந்து ஏன்னா நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இந்த அமாவாசை திதியில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் மனசை நல்லா ஒருமுகப்படுத்தி அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து ஆத்மார்த்தமாக நம்முடைய வாராகி தாயை நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது ஒரு 3 முறை, இல்லாட்டி அதிகபட்சமாக ஒரு 108 முறை, உங்களுக்கு எவ்வளோ முறை நீங்கள் உட்காந்து உச்சரிக்க முடியுமோ அவ்வளோ முறை நீங்கள் உச்சரிக்கலாம், தவறே கிடையாது. இல்லை இந்த 1 மணி நேரமும் நாங்கள் உச்சரிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக உச்சரிக்கலாம். அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நமக. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் வாராகி தாய்கிட்ட சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நல்லதுகள் தான் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த பதிவானது நமக்கு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.